அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் முதலாவது ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இதில் கடந்த பாடம் வரைக்கும் 6 பாகங்கள் நாம் தியானிச்சிருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7வது பாகத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். சரி, இப்போ கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3 சுவிசேஷ பிரயாணங்கள் அதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த மூன்றாவது சுவிசேஷ பிரயாணத்தினுடைய நிறைவில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெருசலேம் வரார். அங்கே நடந்த சம்பவங்களை நம்ம கடந்த பாடத்தில் தியானித்தோம். அதில் விசேஷமாக ஜெருசலேமில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தேவாலயத்தில் சில சுத்திகரிப்பு விஷயங்களை அங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே இருந்த அதாவது சத்தியத்துக்கு விரோதமான யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலை தேவாலயத்துக்கு வெளியே இழுத்து அங்கே பயங்கரமாக அடித்து கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த டைமில் தான் நமக்கு தெரியும், கடந்த வாரத்தில் பார்த்தோம், சேனாதிபதியாகிய லிசியா அவர் உள்ள ஒரு பெரிய கலவரம் அப்படிங்கிற நியூஸ் போன உடனே அவர் பவுலை அங்கே காப்பாற்றி இப்போது கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. தியானித்தோம். அப்போ பவுல் பாருங்கள், அவரை கூட்டிகிட்டு வரும்போது தொடர்ந்து அந்த கூட்டம் கொலைவெறியோடு அங்கே துரத்துறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு இடத்துலையும் தன்னை கொலை பண்ண வந்த அந்த யூதர்களுக்கு அந்த டைமில் ஒரு சத்தியம் அங்கே சொல்கிறார். இதை குறித்து நம்ம தியானித்தோம். அப்போது இந்த யூதர்கள் அப்பவும் கூட அந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சேனாதிபதி பவுலை காப்பாற்றி கோட்டைக்குள்ளே அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அடுத்த நாள் மறுபடியும் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஆலோசனை சங்கத்துக்கு திரும்ப பவுலை கூட்டிகிட்டு வரார். அப்போ அங்கேயும் நடந்த சம்பவங்களை நம்ம தியானித்தோம். 2 வகுப்பாராக அங்கே பிரிஞ்சிருக்காங்க. அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பவுல் அங்கே ஞானமாக சில விஷயங்களை அங்கே சொல்லுவார். அந்த நிமித்தம் அவர் அங்கேயும் ஒரு கொலை முயற்சி அங்கே நடக்குது. சேனாதிபதி பவுலை காப்பாற்றி திரும்ப கோட்டைக்குள்ளே அங்கே கூட்டிகிட்டு போகிறார். பாருங்கள், இதை தான் நம்ம வாசித்தோம் கடந்த வாரத்தில். அப்போஸ்தலர் 23:10 மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஸோ அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு சோர்வில் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா பாருங்கள், அன்னைக்கு நைட்டு அங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்கள், இப்போது அங்கே பாருங்கள், ஆண்டவர் பவுல் பக்கத்தில் நின்று பவுலே திடன்கொள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போது பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா 2ஆக பிரிக்கலாம். அதாவது அவருடைய முதல் ஊழிய காலகட்டம் கொஞ்சம் கவனித்தோம்னா அந்த 3 சுவிசேஷ பிரயாணங்கள், பலவிதமான சோதனைகள் அதன் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சார், எதிர்ப்புகள் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சார். ஆனால் ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் இதற்கப்புறம் கொஞ்சம் பார்த்தோம்னா 3 சுவிசேஷ பிரயாணங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை கவனித்தோம்னா அரெஸ்ட் ஆயிடுறார். அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதற்கப்புறமும் அவர் செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கே சத்தியங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் அங்கே சொல்கிறார். அப்போது பாருங்கள், இப்போ கட்டப்பட்ட நிலைமையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு கைதியான ஒரு நிலைமையில் இப்போது அவருடைய பிரயாணங்கள் எப்படி இருக்குது, அங்கே இனி எப்படியெல்லாம் சத்தியம் சொல்கிறார் என்பதை குறித்து தான் இனி நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த ஒரு பிரச்சனை நடந்த உடனே சேஃபாக திரும்ப கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார்.
ஆனாலும் இந்த யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் ஒன்று அங்கே தீட்டுறாங்க. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். பாருங்க, இது ஒரு 40 பேர். அப்போது பாருங்கள், இந்த 40 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சபதம் ஒன்று அங்கே எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்படுறார். உடனே கேள்விப்பட்டு நேராக கோட்டைக்குள்ளே போய் பவுல்கிட்ட சொல்கிறார். அப்போது பவுல், இதெல்லாம் நம்ம வீட்டில் வாசிங்க இந்த சம்பவங்கள் எல்லாம். அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே இந்த ஒரு செய்தியை நேராக சேனாதிபதி கிட்ட சொல்லி சகோதரியினுடைய இந்த பையனை அனுப்புகிறார். அப்போது பாருங்கள், நேராக கோட்டைக்கு போய் சேனாதிபதி கிட்ட அங்கே சொல்கிறாங்க. சேனாதிபதிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் அங்கே வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் கூர்ந்து கவனிக்கிறார். பவுலுடைய ஞானம், அவர் ஒரு ரோமன் சிட்டிசன், இது எல்லாமே இங்கே பார்க்குறார். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் அங்கே வந்திருக்கணும். அது உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், இவரை கொஞ்சம் சேஃபாக உடனடியாக ஒரு பிளான் பண்ணி இவரை சேஃபாக செசரியா பட்டணத்துக்கு மிகுந்த பாதுகாப்போடு இப்போ அனுப்புகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்றும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு படையவே அங்கே அனுப்புகிறார். 200 காலாட்கள், 70 குதிரை வீரர்கள், ஈட்டிக்காரர்கள் 200 பேர். ஸோ பெரிய ஒரு பட்டாளத்தையே அங்கே அனுப்புகிறார். ஏன் அப்படின்னா, 40 பேர் ஏறக்குறைய சபதம் பண்ணியிருக்காங்க. அப்போ பவுலை வந்து பாதுகாப்பாக அங்கே அனுப்பணும். அதனால் இவ்வளோ பெரிய பாதுகாப்போடு இப்போது செசரியா பட்டணத்துக்கு, எருசலேமுக்கு மேலே வடக்கு பக்கத்தில் இருக்கிற செசரியா பட்டணத்துக்கு இப்போ அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? அங்கே செசரியாவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், அந்த செசரியா பட்டணத்தினுடைய தேசாதிபதி, பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸின் இடத்திற்கு, ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட பத்திரமா போகிறதுக்கு இங்கே அனுப்புகிறார். பாருங்கள், அனுப்பும்போது போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமன்றி ஒரு லெட்டர், நிருபமும் அவர் எழுதுகிறார். நடந்த சம்பவங்கள், பவுலை இவர்கள் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, எல்லாத்தையும் எழுதி அந்த நிமித்தம் அங்கே செசரியாவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இப்போது ஃபெலிக்ஸ் கிட்ட அங்கே அனுப்புகிறார். ஸோ இவர்கள் அங்கே ஃபெலிக்ஸ் கிட்ட வராங்க. வந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பவுலையும் அங்கே கொண்டு வந்து ஃபெலிக்ஸ் முன்னாடி அங்கே நிறுத்துகிறாங்க. ஸோ ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறார் பாருங்கள், அந்த நிருபத்தை எல்லாம் வாசித்து அவர் எந்த நாடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் வரும்போது உங்களுடைய காரியத்தை நான் திட்டமாக விசாரிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் அந்த ஏரோதினுடைய அரண்மனையில் நீங்கள் காவல் வச்சு அவர் அங்கே இது பண்ணுறார். சரி, இதுதான் இந்த ஒரு சம்பவம். இதில் கொஞ்சம் நமக்கான படிப்பினைகளை நம்ம கொஞ்சம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்த சம்பவங்களில் அவர் ஜெருசலேம் வரும்போது என்ன ஒரு மைண்டில் வச்சுட்டு வரார் அப்படின்னா, நம்ம வசனங்கள் நம்ம பார்த்தோம். நான் ஜெருசலேம் போனதற்கு பின்னாடி அடுத்து நான் ரோமாபுரிக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானில் வரார். ஏன்னா தேவனுடைய திட்டம் போய் ரோமாபுரியில் சீசருக்கு ஒரு அங்கே சத்தியம் சொல்லணும். அப்போது அந்த ஒரு நோக்கத்தோடு வரும்போது இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து தடையாகவே இருக்குது. பாருங்கள், அடித்து அவரை கொலை பண்ணுறதுக்கு போராடுறாங்க யூதர்கள். இப்போ ஜெருசலேமில் அங்கே அப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படுறார். அப்போ அவருடைய நோக்கம் அங்கே தடை பண்ணப்படுது. அப்போ பவுலுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஒரு சோர்வும் அங்கே வந்திருக்கும். என்னடா தேவ சித்தம் நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ஒரு சோர்வு அவருக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அங்கே தேவன் அங்கே கிருபையாக அவருக்கு நைட்டோட நைட்டாக அவருக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். பவுலே திடன்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். நீ ரோமாபுரியிலையும் நீ சொல்லணும், சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ ஆபத்து காலத்துல எல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்கள், இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே நிற்குது. எந்த நேரத்தில் கொலை பண்ணப்படலாம், அந்த மாதிரியான ஒரு தீமையான ஒரு காலப்பகுதி. ஆனாலும் இந்த ஒரு டைம்லையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே
கம்ஃபர்டபுளாக தேவனுடைய பாதுகாப்பில் அங்கே இருக்கார். ஏன்னா முந்தின நாளே அவருக்கு அங்கே தேவன் வந்து சொல்லிட்டார், திடன்கோள் நீ ரோமாபுரி போகணும் அப்படிங்கிறத தேவன் அங்கே சொல்லிட்டார். அதன் நிமித்தம் பவுல் அங்கே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு விசுவாசத்தோடு தேவனுடைய பாதுகாப்பில் அங்கே இருக்கார். பாருங்கள், இதை குறித்து தெசலோனியருக்கு பவுல் எழுதுவார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்து கொள்வார். தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார்னு அங்கே தெசலோனிக்கேயருக்குலாம் பவுல் அங்கே எழுதுறார். பாருங்கள், இதில் நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போது நாமும் பாருங்கள், இந்த உடன்படிக்கை நம்ம செஞ்சதிலிருந்து இப்போ நாமும் தேவனுடைய பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கோம். அநேக ஆபத்துக்கள் நம்மை சுற்றி அங்கே வருது. ஆனாலும் கூட தேவனுடைய ஒரு பாதுகாப்பில், ஒரு கிருபையில் நாம் இருக்கோம். இதை நாம் உணர்றோமா? ஏன்னா இந்த ஒரு ஆபத்து, சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து நம்ம போயிடுறோம். அங்கே தேவன் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு திடன்கொள் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நமக்கும் அங்கே சொல்கிறார். டோட்டல் உலகத்திலேயே தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரே வகுப்பார் திருச்சபையின் பிள்ளைகள் தான். அப்போ தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். எப்படின்னா நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுடைய ஆபத்துகள், சோதனைகளில் அந்த சூழ்நிலையவே தேவன் அங்கே மாற்றுவார். பாருங்கள், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் ஒன்று நடக்குது. டக்குன்னு அந்த சூழ்நிலை பாருங்கள், பவுலுடைய சகோதரனுடைய ஒரு மகன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு டக்குன்னு அந்த சம்பவங்கள் நடக்குது, அந்த நியூஸ் போகுது. பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள், தேவன் அந்த சூழ்நிலையவே அழகாக பவுலுக்கு சாதகமாக அங்கே மாற்றார். இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆபத்துக்கள், நம்மளுடைய பிரச்சனைகள்லையும் எப்படி நடக்குதுன்னு நம்மளால் தெரியாது. ஆனால் நடக்கிற விஷயங்கள் பாருங்கள், அங்கே எப்படி பவுல் திடன்கோள்னு சொல்லி அங்கே பவுலை ஆறுதல் படுத்தி சூழ்நிலைகளை பவுலுக்கு சாதகமாக அங்கே மாற்றினாரோ அதே மாதிரி நம்மளுடைய ஆபத்துகளையும் அங்கே தேவன் மாற்றுவார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, தேவனோடு உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசம். இஸ்ரேல் எல்லாம் கூட வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஒவ்வொரு தேசமும் வச்சுருக்காங்க, அயர்ன் டோம் இந்த மாதிரியெல்லாம். அப்போது அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசம், உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த ஒரு பாதுகாப்பு கவசம் இந்த உலகத்திலேயே திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் 100% அங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்ன அது ஒரு பாதுகாப்பு கவசம்? பாருங்கள், நம்மளுடைய பாதுகாப்பே என்னவா வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்கள், இது நமக்கு தெரியும். தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் அங்கே பாதுகாப்பாக அங்கே இருக்கார். பாருங்கள், இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்தோம்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ நம்மை சூழ்ந்து நிற்கிறாங்க தேவ தூதர்கள். விசேஷமாக கவனித்தோம்னா பாருங்கள், ஆண்டவர் கூட இதை குறித்து சொல்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அப்போது உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதனுடைய பாதுகாப்பு அங்கே கட்டாயம் அங்கே இருக்குது. இதை நம்ம எப்போ உணரலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இது நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் அங்கே நடக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தாமதமாகும். அப்போது அது ஏன் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த தாமதமான விஷயம் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லதுன்னு உடனடியாக நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லலாம்னா, நம்ம ரோட்டில் ஏதோ ஒரு கிளம்பி போகிறோம், டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது, ஏதோ ஒரு தடையாகுது. அதுக்கப்புறம் போகும்போது பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்கே நடக்கும். அப்போது இது எல்லாமே கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், தேவ தூதர்களுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர்களை அங்கே வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு விசுவாசத்தில் இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கார். இப்போது அங்கே இருந்து இப்போ ஃபெலிக்ஸ் கிட்ட வந்துட்டார், செசரியா பட்டணத்துக்கு வந்துட்டார். இப்போது செசரியாவில் ஃபெலிக்ஸ் முன்னாடி இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வரார். ஸோ ஃபெலிக்ஸ் நடந்த சம்பவங்களை எல்லாம் அங்கே கேள்விப்பட்டு அந்த நிருபங்களெல்லாம் படிக்கிறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், இப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இப்போது ஃபெலிக்ஸ் கிட்ட வராங்க. பாருங்கள், வந்து
என்ன பண்ணுறாங்களாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்துல்ல என்னும் ஒரு நியாய சாதாரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். பாருங்க, இப்போ யூதர்கள் எல்லாம் வந்து இப்போ ஃபெலிக்ஸ் கிட்ட செசரியால அதாவது அந்த குற்றச்சாட்டை எல்லாம் அங்கே சொல்கிறாங்க. பாருங்க, யார் யார் வராங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியன் அனனியா அவர் வரார். அவரோட அந்த தெர்த்துல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாய சாதுரியனை அங்கே கூட்டிகிட்டு வரார். பாருங்கள், நம்ம லாயர் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம், நியாய சாதுரியன். அப்போது பவுலுக்கு விரோதமாக வாதாடுவதற்கு, அவர் மீது குற்றச்சாட்டுகளை அங்கே சொல்கிறதுக்கு இவர் வரார். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 9 வசனங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில். அப்போ பவுல் மீது அங்கே சரமாரியாக அங்கே குற்றம் சாட்டுவாங்க. பாருங்கள், இந்த ஒரு மனுஷன் யூதர்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கார், ஒரு எல்லா மனுஷருக்கும் ஒரு கொள்ளை நோய் மாதிரி இருக்கார். எருசலேமில் எங்களுடைய யூத மதத்துக்கு விரோதமான விஷயங்கள், கலகம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவர் செஞ்சார். அதனால் வந்து இவர் வந்து உயிரோடு இருக்கிறக்கே இவர் பாத்திரம் நல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு ரிப்ளை கொடுப்பார் 10ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அப்போ நான் யூதர்களுக்கு விரோதமாக நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு நியாயங்கள் அவர் தொடர்ந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு பாருங்கள், ஜெருசலேமில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அப்படியே சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியாக அங்கே என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாருங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். பாருங்க, உயிர் தெழுதலை குறித்து அங்கே சொல்கிறார். இதை குறித்து தான் நான் நியாயம் தீர்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவுல் அங்கே ரிப்ளை பண்ணுறார். ஸோ இந்த ஃபெலிக்ஸ் இதையெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு கிறிஸ்தவத்தை பற்றி, இந்த யூத மார்க்கத்தை குறிச்செல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு, யூத மதத்தை குறிச்செல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் அங்கே இருந்திருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபெலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி, சேனாதிபதி வரும்போது நான் இன்னும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பவுலை வந்து திரும்ப அந்த காவலில் அங்கே வச்சிட்றார். சரி, இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஃபெலிக்ஸுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா இதற்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃபெலிக்ஸினுடைய மனைவி அவங்க வந்து ஒரு யூத ஸ்திரீயாக அங்கே இருக்காங்க. அதனால யூதர்களுடைய முறைமைகள் இதெல்லாமே கொஞ்சம் ஃபெலிக்ஸுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜுக்கு வந்து இருந்திருக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பாருங்க, துருசில்லா அப்படிங்கிறது அந்த ஃபெலிக்ஸினுடைய மனைவி. இவங்க வந்து ஒரு யூத ஸ்திரீயாக இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னா கிறிஸ்தவம் ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். கமெண்ட்ரிஸ்லாம் நம்ம சகோதரர்கள்லாம் அங்கே எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் பயங்கரமாக அங்கே டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போது அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் பணிவிடை வேலைகள் எல்லாம் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. வேலைக்காரர்கள் இவங்க எல்லாமே அநேகர் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைமில் இந்த யூத ஸ்திரீ ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாமே கிறிஸ்தவத்தை குறித்து ஓரளவுக்கு அங்கே நாலேஜ் எல்லாமே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த விவரமெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரிலெல்லாம் அங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அப்போது அது நிமித்தம் இந்த யூத ஸ்திரீ துருசில்லா, ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாமே சரி இந்த ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து கேள்விப்பட்டு அதை குறித்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஒரு விருப்பத்தோடு அங்கே இருந்திருக்காங்க. அதனால தான் இப்போ பவுல் வந்து இங்கே அரெஸ்ட் ஆகி இங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போது இந்த ஃபெலிக்ஸினுடைய அந்த மனைவி துருசில்லா இப்போ பவுலை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த விசுவாசத்தை குறித்து அங்கே கேட்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பவுலை கூப்பிட்டு ஃபெலிக்ஸும் அவருடைய மனைவி துருசில்லாவும் சத்தியம் அங்கே கேட்குறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த போதிக்கும் திறமையை அதை குறித்த அந்த ஞானம் இதை குறிச்செல்லாம் நம்ம கடந்த பாடங்களில் நம்ம அதிகம் பார்த்துருக்கோம். அந்தியோகியா பட்டணத்துலாம் ஒரு ஓய்வு நாளில் பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுவார். அந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் மேக்சிமம்
டோட்டல் சிட்டியே அங்கே திரண்டு அங்கே வந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய அந்த போதிக்கும் விஷயங்கள் அங்கே இருக்குது. இப்போது பாருங்கள், அந்த அளவுக்கு போதிக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஃபெலிக்ஸ் மற்றும் துருசில்லா இவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ இவர்கள் சத்தியத்துக்குள்ளே வந்திருப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா பாருங்கள், பவுல் அங்கே இவங்களுக்கும் அங்கே சத்தியத்தை சொல்கிறார். சத்தியத்தை அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது இப்போ ஒரு விஷயம் கடைசியாக அங்கே சொல்கிறார். அதை கேட்டோன்னே இவங்க பயந்துட்டாங்க. அது என்ன பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பாருங்க, இப்போ சத்தியத்தை எல்லாம் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை கேட்கணும்னு இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க கேட்குறாங்க. சத்தியத்தை கேட்டுட்டு இப்போ பவுல் அங்கே ஃபைனலாக நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசும்போது இந்த ஃபெலிக்ஸ் பயந்துட்டாராம். ஏன் பயப்படணும்? சத்தியம் கேட்டுட்டு சத்தியத்துக்குள்ளே வரலாம். ஆனால் இவருக்கு அந்த ஒரு பயம், அதுவும் நீதி இச்சை அடக்கமெல்லாம் கேட்கும்போது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, இந்த ஃபெலிக்ஸ் யார், எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரூலராக அங்கே இருந்திருக்கார். ரொம்ப ஒரு கரப்ட், ஊழல், ஒரு மாதிரி க்ரூயல் ரூலர் அப்படின்னெல்லாம் அங்கே ஹிஸ்ட்ரியில் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பாருங்கள், இந்த யூத ஸ்திரீயாகிய அந்த துருசில்லா இவங்க வந்து இவர்களுடைய முதல் கணவன் எமிசா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு. அப்போது இவர் வந்து இந்த துருசிலாவுடைய அந்த ஒரு அழகில் மயங்கி அவருடைய முதல் கணவனை வற்புறுத்தி இந்த அம்மாவை பிரித்து இவர் வந்து அந்த யூத ஸ்திரியை திருமணம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரியான தவறுள்ள ஒரு மோசமான ஒரு ரூலராக தான் இந்த ஃபெலிக்ஸ் செசரியா பட்டணத்தினுடைய தேசாதிபதி அங்கே இருக்கார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நீதி இச்சை அடக்கம் இதெல்லாம் குறித்து பேசும்போது அவர் பயந்துட்டார். ஸோ பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சத்தியத்தில் வருது. இவருக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, ஒரு அழைப்பு வருது. ஆனால் இவருடைய பழைய பாவ வாழ்க்கை இவரை சத்தியத்துக்குள்ளே வர விடாதபடி அங்கே தடுக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் கவனிக்கலாம். பயந்துட்டார். இன்றைக்கும் கூட அநேக சகோதர சகோதரிகள் முதல்ல சத்தியங்கள் அங்கே சொல்லும்போது புதுசாக வர்றதுக்கு ஒரு பயம், தயக்கம் அங்கே அவங்க மனசில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கை, இவ்வளோ பெரிய அழைப்புக்கு நானெல்லாம் தகுதியா, இவ்வளவு தவறுகள் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னெல்லாம் அவர்கள் முதல்ல சத்தியத்துக்கு வரும்போது அங்கே பயப்படுவாங்க. முதல்ல மாத்திரம் இல்லாமல் இப்போ சத்தியத்தில் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் பல நேரங்களில் ஏதாவது தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கே செஞ்சு இடறி விழுந்து போயிடுவாங்க. அந்த நேரத்துலலாம் முதல்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா பயம் வந்துடும். ஐயோ, தேவனுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம், ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே வந்துடும். தேவன்கிட்ட திரும்ப போகிறதுக்கு நம்ம பயந்து நடுங்குவோம், தயங்குவோம், அட்லீஸ்ட் தயங்குவோம், முடியாது. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போது எங்கேயாவது இன்றைக்கி நம்ம சபைக்கு போகும்போது சபைக்கு போகலான்னு கிளம்பிகிட்டு இருப்போம். அப்போ சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு கோபத்தில் ஒரு சண்டையோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏதாவது ஒரு வார்த்தைகளோ நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னா, இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அடுத்த நாள் நான் எப்படி தேவன்கிட்ட போகிறது, எப்படி நான் சபைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே அங்கே வருவது அங்கே உண்டு. சரி, இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பயந்து தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு அங்கே உள்ளது. அப்படின்னா என்ன பண்ணணும் அல்லது என்ன பண்ணலாம்? ஃபெலிக்ஸ் பயந்து அப்படியே விலகிட்டார், சத்தியத்துக்குள்ளே வர முடியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் பாருங்கள், வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய தவறுகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவர் பாருங்க எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு வர எல்லா பிரச்சனைகளும் அவருக்கும் வந்திருக்கு. நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே அவருக்கு தெரியும்.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பயந்துராதீங்க, தைரியமாக என்கிட்ட வாங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பாருங்க, தைரியமாக வாங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் பயப்பட்டு தேவனை விட்டு விலகி போகாமல் இப்போ என்ன பண்ணணுமா, தைரியமாக கிருபாசன தண்டையில். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கிருபாசனம் தேவன் அண்டையில் வந்து நாம் நம்மளுடைய தவறுகளை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை விடும்போது தேவன் கிருபையாக அவரோடு நாம் இருப்போம். அந்த ஒரு தவறுகளை தேவன் கிருபையாக நமக்கு அங்கே மன்னிக்கிறார். ஸோ ஆனால் இவர் வந்து ஃபெலிக்ஸ் பயந்ததுனால சத்தியத்துக்குள்ளே வர முடியல. மகா மேன்மையான ஒரு அழைப்பை அவர் இழந்து போயிட்டார். இது ஒரு ரீசன். அவருடைய தவறுகள், அவருடைய பாவங்கள் அவரை உள்ளே வராமல் தடுத்துருச்சு. இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா பாருங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அதன் நிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பாருங்க, அவருக்கு அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வசனம்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போது பவுல் எப்படியாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த உலக பிரகாரமான ஒரு ஆதாயத்துக்காக அதை அவருடைய நோக்கமாக அங்கே இருந்திருக்கு. பாருங்கள், இது எல்லாமே அவர் சத்தியத்துக்குள்ளே வர முடியாதபடி ஒரு தடையாக இருந்திருக்கு. ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் பவுல் மூலமாக கிடைச்ச சத்தியத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நமக்கும் அதே தான். பாருங்கள், உலக பிரகாரமான ஆதாயங்களை நாம் நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா நாமும் தேவனண்டையில் நம்ம கிட்ட போக முடியாமல் நாமும் விலகி போவதற்குரிய ஆபத்து நமக்கு இருக்குது. சரி, இப்போது கொஞ்சம் கவனித்தோம்னா, ஆனால் பவுல் நமக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் செய்ய போகிறதில்ல. அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், இவர் ஒரு 2 வருஷம் அவர் இப்படியே கடந்து போயிடுச்சு. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். பாருங்கள், ஒரு 2 வருஷமாக இவரும் ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் பாருங்கள், இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு இசைந்து கொடுக்காததுனால இப்போது 2 வருஷம் ஆயிடுச்சு, இவர் வந்து அங்கே காவல்லையே அங்கே இருக்கார். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கவனித்தோம்னா 2 வருடங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே செசரியாவில் அங்கே இருக்கார். இப்போது இந்த 2 வருஷம் இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் அப்படின்னா, அவருடைய நோக்கம் எப்படியாவது ரோம் போயிடலாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கும்போது இப்போது இந்த மாதிரியான தடைகள் அங்கே தொடர்ந்து வருது. ஜெருசலேமில் அங்கே அரெஸ்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் இங்கே செசரியா கூட்டிகிட்டு வராங்க, கொலை முயற்சிகள்லாம் நடக்குது. இப்போ இங்கேயும் வந்து இவர் உள்ள அங்கே இருக்கார், செசரியாவிலேருந்து வெளியே போக முடியல. அப்போது இவருடைய பவுலுடைய இருதயம் கண்டிப்பாக ஒரு சோர்வுக்குள்ளே ஒரு டெஸ்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக, அதாவது அவருடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய ஒரு பரீட்சை அங்கே இருந்திருக்கும். அப்போது ரோம் போகலாம்னு நினச்சோமே, இப்படி இருக்கே, தேவசித்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அவருடைய மனசில் அநேக கேள்விகள் அங்கே எழும்பி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனித்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அனுமதிக்கப்படுகிறது. அதாவது தேவனால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமை, இந்த நிலைமைக்குள்ளே நம்ம எல்லாரும் அங்கே போகணும். ஏன் பாருங்கள், நம்மளுடைய விசுவாசம், நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி நாம் ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரியான சோதனைகள் அனுமதிக்கப்படும். இந்த சோதனைகளுக்குள்ளே போய் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் பரீட்சித்து பார்க்கப்பட்டே ஆக வேண்டும். இதை குறித்து பேதுரு அங்கே எழுதுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, பேதுரு எழுதுறார். இது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம் தான். பாருங்க, அந்த பொன் எப்படி அக்னியினால் சோதிக்கப்படுதோ அதே மாதிரி பொன் மாதிரி இருக்கிற நம்மளுடைய விசுவாசமும் சோதனைகளில் அங்கே சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும்.
அப்போது நாம் கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமை திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அங்கே அனுமதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, சோதனை மூலமாக நம்முடைய விசுவாசம் அங்கே பரீட்சிக்கப்படும். இந்த ஒரு வசனத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு, இதே மாதிரி சோதனை பேதுருவுக்கும் அங்கே வந்துச்சு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆண்டவர் கூட இருக்கும்போது ரொம்ப விசுவாசத்தில், உச்சகட்ட விசுவாசத்தில் இருந்தார். என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன், யார் போனாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆண்டவர்கிட்டெல்லாம் அங்கே பேசுவார். ஆனால் தெரியும் ஆண்டவர் அரெஸ்ட் ஆகிறார் பாருங்கள். இப்போ ஆண்டவர் கூடயே இருக்கும்போது அவருடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்டருந்து பிரிகிறாங்க, ஆண்டவர் அரெஸ்ட்டு. அதற்கப்புறம் இவர்களுக்கு வந்த சோதனை நமக்கு தெரியும். மறுதளிக்கிறார், திட்டுறார் சேவல் கூவருக்கு முன்னாடி. அப்போது பாருங்கள், அந்த ஒரு பரீட்சையில் அவர்கள் அங்கே விழுந்து போகிறாங்க. பேதுரு மாத்திரமல்ல, சீஷர்கள் மொத்த பேரும் எல்லாருமே ஆண்டவர் அங்கே விட்டுட்டு ஓடிடுவாங்க. பாருங்கள், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும், தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே அங்கே நிறைவேறுச்சு. ஆண்டவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் இருந்தாங்க. ஆண்டவரை விட்டு பிரிஞ்ச உடனே, ஆண்டவர் அரெஸ்ட் ஆன உடனே அத்தனை பேரும் அங்கே விழுந்து போகிறாங்க. இன்றைக்கி நமக்கும் கூட பாருங்கள், நம்மளுடைய விசுவாசமெல்லாம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, சபைகளில் சகோதரர்கள் மத்தியில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க பிரதர், சத்தியத்துக்காக நம்ம உயிரையே கொடுத்துடலாம், இந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். அது சகோதரர்கள் மத்தியில் இருக்கும்போது அந்த ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அங்கே இருக்கும். ஆனால் கைவிடப்பட்ட நிலைமையிலையும் நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது, அந்த ஒரு டைமில் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மளுடைய தவறுகள் தப்பிதங்கள் மூலமாக நம்ம போய் மாட்டுவோம். அந்த ஒரு அனுபவம் நமக்கு அங்கே தேவைப்படுது. அப்போ கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமையிலையும் நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒரு முறை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே அறையப்பட்டிருக்கும் போது அவருக்கும் இதே ஒரு அனுபவம் அங்கே வந்தது. என்ன அப்படின்னா பாருங்கள், அவர் சிலுவையில் அங்கே அரைஞ்சிட்டாங்க. மத்தேயுலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ சிலுவையில் இருக்கும்போது இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுவாங்க, நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீங்கள் இறங்கி வாங்க, எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போது பாருங்கள், மற்றவர்களெல்லாம் காப்பாற்றினார், இவரை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரியெல்லாம் அவர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, நீங்கள் தேவ குமாரனானால் இறங்கி வா, தொடர்ந்து சொல்லுவாங்க. 3 முறை அங்கே சொல்லுவாங்க. பிரதான ஆசாரியர் சொல்லுவாங்க, அந்த வழியாக போகிறவங்க வரவங்க சொல்லுவாங்க, தேவ குமாரனாக இருந்தால், இதே வார்த்தையை அங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் வந்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபம் பண்ணும்போது தேவனிடத்திலிருந்து உடனடியாக அங்கே பதில் வரும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன், வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உடனடியாக பதில் வரும். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் நீர் தேவகுமாரனானால் திரும்ப திரும்ப சொல்லும்போது அங்கே ஆண்டவர் அங்கே மேலே பார்க்குறார், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எல்லாம் நம்ம மெமோரியல் டைமில் இந்த பாடத்தில் நம்ம அதிகம் தியானிச்சிருக்கோம். அப்போ ஏன் அப்படின்னா பாருங்கள், தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போகிறார். அப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஆதாமுடைய இடத்த கம்ப்ளீட்டாக 100% அவர் எடுக்கணும். அப்போது ஆதாம் தேவனை விட்டு தூரம் போன மாதிரி ஆண்டவரும் அந்த ஒரு நிலைமைக்குள்ளே ஒரு செகண்ட் அங்கே வந்தார். அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே வந்தார். அதனால தான் கடைசியில் அங்கே கதர்னார், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ, அப்பா நம்மை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் கவனித்தோம்னா இந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாருங்கள், அந்த டைமில் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதறார். இப்போது பாருங்கள், அந்த ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கவனித்தோம்னா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, சாத்தான் எல்லாமே அங்கே கவனிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போது பிதா கைவிட்டாச்சு, இப்போது ஆண்டவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, ஒருவேளை ஏதாவது ஒரு முறுமுறுப்பு, ஏதாவது தூஷண வார்த்தைகள் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், டோட்டல் தேவதூதர்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அங்கே பலி செலுத்தப்பட்டுருக்கு. அப்போ தேவன் கைவிட்டுட்டார் அப்படிங்கிற விஷயமும் இப்போ ஆண்டவருக்கு தெரியுது. கைவிட்டாச்சா பிதா அப்படின்னு தெரியும் போது, இந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை வருமானு பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுவார்? நம்ம வாசிச்சிருக்கு இல்லைங்களா, அப்படியா என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டைம்லேயும் அவர் எந்த ஒரு முறுமுறுப்பும் காட்டாமல் கைவிடப்பட்ட நிலைமையிலும் அவர் காட்டிய உச்சகட்ட விசுவாசம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும், ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போகிற நமக்கும் நம்மளுடைய
ஒரு சோதனை காலங்களில் நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டுறோம். ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையை நாம் உணர்ந்தாலும் நாம் இந்த விசுவாசத்தை காட்டுறோமா? ஆனால் கண்டிப்பாக தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மை தூக்கி அங்கே நடத்த போகிறார். பாருங்கள், இதை குறித்து தான் யாக்கோபு சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது பாருங்க அடுத்த வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு பரீட்சைகள் நமக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு நாம் என்ன தான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சைன்னு நினச்சி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபு சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிப்பாக அவர் சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ 2 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே தான் அங்கே போயிருக்கும். ஒரு விசுவாசத்திற்கான ஒரு போராட்டமாக அவருக்குள்ளே இருந்திருக்கும். அதனால தான் இந்த விசுவாச போராட்டத்தை குறித்து பின்னாடி தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படிங்கிறார். பாருங்கள், இதே இந்த விசுவாசத்தில் நம்ம நிலச்சி நிற்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம அந்த ஓட்டத்தில் ஓட ஓட அது பலவிதமான பரீட்சைகளுக்குள்ளே அங்கே போய் பரீட்சிக்கப்பட்டு ஆகணும். ஸோ விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நிலச்சி நிற்கணும். ஸோ அப்படியே ஒரு 2 வருடம் அங்கே போகுது. 2 வருஷம் போனதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் அவருடைய அந்த பீரியட் முடியுது. அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், பொர்க்கியூ பெஸ்து என்கிற ஒரு மனுஷன் வரார், தேசாதிபதியாக வரார். சரி, இப்போ இந்த பெஸ்து வந்த உடனே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பெஸ்து இவர் செசரியாவுடைய தேசாதிபதியாக வந்ததுக்கப்புறம் இவர் உடனே ஜெருசலேம் போகிறார். ஜெருசலேம் போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஜெருசலேம் போன உடனே அங்கே இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்கள், யூதரில் முதன்மையானவர்கள், இவங்க எல்லாமே உடனடியாக வந்து பாருங்கள், செசரியாவிலேருந்து தேசாதிபதி வந்திருக்கார், பெஸ்து வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நேராக கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இப்போது பாருங்கள், இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி, பாருங்கள் இவங்களுடைய மைண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. 2 வருஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இவர்களுடைய அந்த கொலைவெறி எப்படி இருக்கா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இவங்களுடைய மைண்ட் எப்படியாவது இவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் எப்படியாவது கொன்றணும், இவரை எப்படியாவது நீங்கள் ஜெருசலேமுக்கு இவரை அனுப்பி வைங்க, நாங்கள் வழியில் பாதியில் கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கொலைவெறி 2 வருஷம் போயும் இன்னும் குறையாமல் இருக்குது. அப்போது கவனிக்கலாம் இவர்களுடைய அந்த ஒரு மோசமான குணலட்சணம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வெறி அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாமே கொஞ்சம் கவனித்தோம்னா இது விழுந்து போன மனுக்குலத்தினுடைய ஒரு மாதிரியான ஒரு மிருக குணம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குணம் தான். அத்தனை நாள் ஆனாலும் அவரை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ மன்னிக்கிற குணம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. பவுல் எந்த தவறும் பண்ணலை. ஆனால் அந்த மனிதர்களுடைய அந்த குணம் பாருங்கள், சரி ஏதோ பண்ணார் ஓகே அப்படின்ட்டு இப்போ 2 வருஷம் ஆனாலும் அவர் கொலை பண்ணியாகணும்னு நிற்கிறாங்க. அப்போது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே நமக்கும் ஒரு பாடமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் கூட நாம் நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் நாம் மன்னிக்கணும், 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லி அங்கே வசனங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இது எல்லாம் தெரிஞ்சும் கூட பல நேரங்களில் சகோதரர்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை மன்னிப்பது இல்லை. பிரதர் என்ன நடந்தாலும் சரி பிரதர், அவர் மட்டும் ஆகாது பிரதர், இந்த மாதிரியெல்லாம் போகிறாங்க. பாருங்கள், சத்தியத்து நிமித்தம் ஏதாவது ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அவங்க பார்த்தா கூட ஒரு ஸ்தோத்திரம் கூட அங்கே சொல்கிறது இல்லை. அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே கூட போகிறாங்க. நல்லா சத்தியத்தில் பக்குவப்பட்ட மூத்த சகோதரர்களே ஒரு சிலர் அந்த மாதிரி. அதற்கு சில பல காரணங்கள் அவர்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு யூதர்கள் அவ்வளோ ஒரு கொலைவெறியோடு இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்துக்கிட்ட இவங்க முறையிடுறாங்க, எப்படியாவது அவரை எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே முறையிடுறாங்க. பாருங்கள், இந்த ஃபெஸ்துவும் ஏறக்குறைய 10 நாள் அவங்க மத்தியில் சஞ்சரித்து அதுக்கப்புறம் செசரியாவுக்கு இப்போ போயிட்டார். ஸோ பிளான் பண்ணிட்டாங்க, எப்படியாவது ஜெருசலேம் அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. வர்ற வழியில் கொள்றதுக்கு யூதர்களும் அங்கே ரெடியாக அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வந்த உடனே இப்போ பெஸ்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து இப்போ பவுலை அந்த கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்கிறார்.
இப்போ பவுல் அங்கே வரார் பாருங்கள். வந்த உடனே சரமாரியாக அங்கே குற்றம் சாட்டுறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25 அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். சுற்றி நின்று பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள். இது நாமளாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம மேலே யாராவது ஒருத்தர் இல்லாது பொல்லாதெல்லாம் சரம் மாதிரியே குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னா மனசளவில் நம்ம பதறி உடஞ்சி குழஞ்சு போயிடுவோம். ஆனால் பவுல் பாருங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப நிதானமாக சிம்பிளாக ஒரு ஆன்சர். இவங்க சரமாரியாக குற்றம் சாட்டுறாங்க. பெஸ்து பார்த்துட்டே இருக்கார். இப்போ பவுல் பாருங்கள், ஒரே வசனம் தான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25 அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அவர் சிம்பிளாக முடிச்சிட்டார். நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்கும் நான் குற்றம் பண்ணல, தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் நான் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் சிம்பிளாக அங்கே சொல்லி முடிச்சிட்டார். பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படலை, நீங்கள் என்ன வேணால் குற்றம் சாட்டிக்கிங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சிம்பிளாக அங்கே சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்து என்ன பண்ணுறார், சரி எப்படியாவது இவரை எருசலேமுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம், யூதர்கள் அதான சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். ஜெருசலேம் போய் அங்கே விசாரிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஓரளவுக்கு யூகிக்கிறார். என்ன அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி இவர்கள் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ யூதர்கள் திரும்ப இங்கே வந்து சரமாரியாக குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ஜெருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பவுலுக்கு அங்கே நல்லா புரியுது, போனால் கண்டிப்பாக அங்கே கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க, சதித்திட்டமெல்லாம் போட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் இப்போ திரும்ப ஜெருசலேம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பவுல் இவர்களுடைய சதித்திட்டத்தை அங்கே யூகிச்சுட்டு, ஒருவேளை திரும்ப எருசலேம் போனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு ரொம்ப ஞானமாக ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25 அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். பாருங்க, நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதுக்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்படணும், யூதருக்கு நான் எந்த அநியாயமும் செய்யலை, அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், நான் அநியாயம் செஞ்சு மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாச்சும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு நான் எந்த மனுவும் கேட்க மாட்டேன். இவங்க என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது சொல்லிட்டு ராயருக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே முடித்தாராம். அப்போது பாருங்கள், இது என்ன ராயருக்கு அபயமிடுகிறேன், அதாவது சீசருக்கு அப்பீல் பண்ணுறார், மேல்முறையீடு பண்ணுறார். அப்போது இது என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், ஒரு ரோம குடிமகன், குடியுரிமை பெற்றவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ ரோம குடிமகன் இப்போது விசேஷமாக கொஞ்சம் கவனித்தோம்னா இட்டாலி இல்லாமல் ரோம் இல்லாமல் வெளியில் மற்ற தேசங்களில் குடியிருக்கிற ஒரு ரோம குடிமகன் அவர் மீது ஏதாவது குற்றங்கள் சாட்டப்பட்டு அதன் நிமித்தம் வழக்குகள் அங்கே நடக்கும்போது அவருக்கு ஒரு சிறப்பு உரிமை அங்கே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் ராயருக்கு அபயமிட்டு அங்கே ரோமுக்கு அங்கே போய் அங்கே விசாரிச்சுக்கலாம். இது அவர்களுடைய உரிமை, அதை யாரும் அங்கே மறுக்கவோ தடுக்கவோ முடியாது. ஸோ அந்த இவர் ரோமன் சிட்டிசனாக இருக்கிறதுனால அந்த ஒரு உரிமையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அந்த ஒரு உரிமை கோருகிறார். நான் ராயருக்கு அபயமிடுறேன், என்னை எருசலேமுக்கு இவங்ககிட்ட யாரும் என்னை ஒப்புவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போது பவுல் ராயருக்கு அங்கே அபயமிட்டுறார். ஸோ பெஸ்து இப்போ ஒன்றும் பண்ண முடியல, இவருடைய அந்த திட்டங்கள் எல்லாம் அங்கே ஒரு தோல்வியை அடையுது பாருங்கள். அதனால் பெஸ்து என்ன பண்ணுறார், பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே ராயரிடத்திற்கே போக கடவாய் அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே முடிச்சிட்றாங்க. சரி, இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இப்போ ராயர்கிட்ட அனுப்பிடலாம், ஆனால் ராயருக்கு அனுப்பணுன்னா அந்த குற்றவாளியை குறித்த விவரங்கள், அவர் செய்த குற்றங்கள் இதெல்லாம் எழுதி டீட்டெயிலாக அனுப்பணும். இப்போ பெஸ்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் என்ன தப்பு பண்ணாருன்னே தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு
இவர் வந்து பார்த்தோம்னா மத சம்பந்தமான குற்றங்கள் தான் யூதர்கள் அவர் மேலே அங்கே வச்சுட்டு இருக்காங்க. அப்போது இதை வந்து அவருக்கு தெரியல. அதனால் என்ன குற்றங்கள் அப்படின்னு எழுதுறதுக்கே அவருக்கு தெரியாதனால இப்போ அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ இது என்ன, இந்த டைமில் தான் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், அகிரிப்பா ராஜா கொஞ்சம் உள்ள வரார். இப்போது இந்த ஒரு டைமில் அகிரிப்பா ராஜா அவரும் அவருடைய மனைவியும் இப்போ செசரியா பட்டணத்துக்கு வராங்க. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். சரி, இப்போ வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்த உடனே இவங்க அகரிப்பா ராஜாட்ட இந்த பெஸ்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன எழுதி அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறார். இப்போ ஒரு ராயருக்கு அப்பீல் பண்ணிட்டார், சீசருக்கு. இப்போ இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு எழுதி அனுப்புறதுன்னு தெரியலன்னு சொல்லி இப்போ அகிரிப்பா ராஜாட்ட சொல்கிறார். உடனடியாக அகிரிப்பா ராஜா என்ன பண்ணுறார், அகிரிப்பா ராஜாவும் இந்த பெர்னிக்கேயால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுலை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. சரி, கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம், அது நிமித்தம் அவருடைய குற்றங்கள் ஏதாவது நமக்கு தெரியும், நம்ம எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவுலை கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. சரி, இந்த அகிரிப்பா ராஜா யார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, இவர் வந்து யூதேயா பட்டணத்தினுடைய அந்த ஒரு தேசாதிபதி அங்கே இருக்கார். நமக்கு தெரியும் ஏரோது ராஜா இருக்கார் இல்லைங்களா, ஏரோது. அப்போ ஏரோது ராஜாவுடைய ஒரு பேரன் யாருன்னா, ஏரோது ராஜாவுக்கு அடுத்தது அந்த யூதேயா தேசத்தினுடைய தேசாதிபதியாக வந்தது யாருன்னா ஏரோது ராஜாவுடைய பேரன். அவர் தான் அகிரிப்பா 1, ஹேரோது அகிரிப்பா 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இவர் வந்து இவருடைய காலம், அதுக்கப்புறம் வந்த 2வது ஹேரோது அகிரிப்பா 2 அப்படிங்கிறது தான் இப்போ பவுலை விசாரிக்கிறவர். அப்போது ஃபஸ்ட்டு ஏரோது ராஜா, அதற்கப்புறம் அகிரிப்பா 1, ஹேரோது அகிரிப்பா 1. இவர் காலத்தில் தான், அதாவது ஏரோதுடைய பேரன் காலத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள் எல்லாம் அங்கே நடந்துச்சு. யாக்கோப் எல்லாம் அங்கே கொலை செய்யப்பட்டார், பட்டயத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பேதுருவெல்லாம் அங்கே சிறைச்சாலையில் போட்டு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பமான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இவருடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேரோது அகிரிப்பா 2 இவர் தான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே விசாரிக்க அங்கே உட்காந்துருக்கார். சரி, இப்போது இவரை குறித்து பார்த்தோம்னா இப்போ இவர் வந்து பவுல், இவரும் இவருடைய மனைவி பெர்னிக்கேயாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்துக்கு பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். இப்போ பாருங்க, பயங்கர ஆடம்பரத்தோடு இவங்க அப்படியே வராங்க. இப்போ பவுலை கூட்டிகிட்டு வராங்க. உடனே பெஸ்து என்ன பண்ணுறார், இவருடைய சம்பவங்கள் அத்தனையும் சொல்கிறார், என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, இவர் மரணத்துக்கு பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ண. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்கள், 26ஆம் வசனத்தில் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை, என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல், என்ன குற்றம் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடினாலே இப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகிரிப்பா ராஜாட்ட நீ விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி என்னை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபெஸ்ட் அங்கே சொல்லிடுறார். ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப பரிதாபமான ஒரு ராயருக்கு அனுப்பணும், ஆனால் என்ன குற்றம் அப்படின்னு எழுதுறதுக்கு தெரியல. ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அகிரிப்பா ராஜா இப்போ பவுலை கூப்பிட்டு நீ பேசலாம், உனக்கு உத்தரவாகுது அப்படின்னு சொல்லி இப்போது அகிரிப்பா ராஜா சொல்லிடுறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இவர் அகிரிப்பா ராஜா ஒரு யூதேயா ராஜா, அதனால் இவர்கள் அங்கே யூதர்களுடைய அந்த முறைமைகள் எல்லாமே இவருக்கு நல்லாவே அங்கே தெரிஞ்சிருக்கு. இப்போது பவுல் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுகிறார் பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு சாட்சி விட்னஸ் அங்கே கொடுக்குறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று பாருங்க, எண்ணுகிறேன். என்னை பாக்கியவான்னு நான் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறார். இப்போ பாருங்க, இந்த ராஜாக்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லணும், எல்லாமே தேவனுடைய திட்டம் சித்தமா இருக்கு. இப்போ அகிரிப்பா ராஜாவுக்கு சத்தியம் சொல்ற ஒரு அருமையான வாய்ப்பு அங்க கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அங்க ஃபேலிக்ஸுக்கெல்லாம் அங்க சத்தியம் சொல்றார். இப்போ அடுத்தது இப்போ அகிரிப்பா ராஜாவுக்கு சத்தியம் சொல்ற ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. கிடைச்ச உடனே சந்தோஷமா அவர் ஆரம்பிக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, இன்னைக்கு நான் உங்களுக்கு உத்தரவு சொல்றேன்னு சொல்லி என்னை பாக்கியவான் நான் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்தது ஏன் அப்படின்னா, விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி என்ற உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாருங்க, இன்றைக்கும் பாருங்க, நம்ம சத்தியம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நல்ல பைபிள் தெரிந்தவர்களுக்கு தான் நம்ம சத்தியம் அங்கே சொல்கிறோம். அவர் தெரியாதவர்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சொல்லணும். ஆனாலும் ஒரு நல்ல வசனங்கள், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர்களுக்கு சொல்லும்போது அது நமக்கும் ஒரு உற்சாகமாக அங்கே இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே ஒரு உற்சாகமாக அங்கே சத்தியத்தை அங்கே சொல்கிறார். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் பொறுமையோடு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இதை குறித்து நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 26ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 27 வசனங்கள் பெரிய விட்னஸ் அங்கே சொல்வார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26:5 நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான, சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். பாருங்க, நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாக நான் நடந்திருக்கேன்னு சாட்சி சொல்லணும்னா அவங்க சொல்லலாம். நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆல்ரெடி நம்மளுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் அது நிறைவேறுங்கிற நம்பிக்கைக்காகத்தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சாட்சியை அழகாக அப்படியே சொல்லுவார். சுருக்கமாகவும் அதே நேரத்தில் அந்த ராஜாவுக்கு அருமையான ஒரு சாட்சி, சத்தியத்தின் சாட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுவார். அவரை குறித்து அப்படியே ஆரம்பிப்பார். வீட்டில் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். இதே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நானும் கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி, இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக நான் துன்பப்படுத்தி கொலை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரிகளிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று நான் தமஸ்குவுக்கு போகும்போது, நான் போயிட்டு இருக்கும்போது மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, பாருங்கள் மத்தியான நேரத்தில் பயங்கர வெயிலாக தான் இருக்கும். அப்போது அதெல்லாம் பாலைவன தேசம் மத்தியான நேரத்தில், அப்போ அவ்வளவு வெயிலில் அதற்கும் அதிகமான ஒரு ஒளி அங்கே அடிச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் அங்கே இருந்திருக்கணும் சொல்கிறார். சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. அப்போ நாங்கள் எல்லாரும் விழுந்துட்டோம். அப்போ தான், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பவுலுடைய அந்த முதல் தரிசனம். அப்போது பாருங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை ஒரு செகண்ட், அந்த ஒரு ஒளியை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்த ஒரே மனிதன். அந்த ஒரு ஒளி ஒரு செகண்ட் அவர் பார்த்துருக்கார். அந்த கண் அதனால தான் அவருக்கு அந்த பார்வை அங்கே போயிடுச்சு. ஆண்டவருடைய அந்த மகிமையினுடைய அந்த ஒளி ஒரு செகண்ட் அவர் அங்கே பார்த்துருக்கார். சரி, இப்போது இந்த ஒரு சம்பவத்தை அப்படியே சொல்கிறார். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு பரம தரிசனம் எனக்கு அங்கே கிடச்சிது. அப்போது என்னை ஏன் துன்பப்படுத்துகிறேன்னு நாங்கள் ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே நீர் யாருன்னு நான் கேட்டேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இப்போ அகிரிப்பா ராஜாட்ட சொல்கிறார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. அப்படின்னா அந்த பரம தரிசனத்துக்கு என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது பாருங்கள், இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ அந்த ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கும் இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. பாருங்கள், ராஜ்யத்தினுடைய காரியங்கள், பயங்கரமான தரிசன ரகசியங்கள் எல்லாமே நமக்கும் இன்னைக்கு சத்தியத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்திட்டார். பவுல் அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தணுன்னா அவரால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியல. இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் கீழ்ப்படிதலில் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம், நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கலாம். அவர் சொல்கிறார், என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியலையே ராஜாவேன்னு சொல்லி அங்கே பதறுவார்,
கதறார். நாம் எப்படி இருக்கிறோம் கீழ்ப்படிதல்ல? இதை சொல்லிட்டு இப்போ கடைசியாக அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தீர்க்கதரிசியிலும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பாருங்க, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஆல்ரெடி தீர்க்கதரிசிகள் மோசே எல்லாம் சொல்லியிருந்தது தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்து பாடுபடணும், மரித்தெழணும், உயிர்த்தெழணுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ அப்போஸ்தலனாகிய அப்படியே பவுல் அப்படியே அவருடைய சாட்சியை சொல்லும்போது திடீர்னு அங்கே கேட்டுட்டு இருந்த அகிரிப்பா ராஜா பக்கத்தில் பெஸ்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பெஸ்து திடீர்னு அங்கே கத்த ஆரம்பிக்கிறார். பாருங்க, இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெஸ்து திடீர்னு அங்கே கத்துறார். இவர் ஏன் கத்துறார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இவருக்கு இதெல்லாமே ஒரு அதாவது இப்போ நாமும் கூட சத்தியத்தை சொல்லும்போது சத்தியம், அதாவது வேத வசனங்கள் தெரிந்தவர்களுக்கு அது ஓகே. ஆனால் சத்தியம் தெரியாதவர்களுக்கு அதை போய் சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்? அப்போது பாருங்கள், இப்போ பவுல் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறார்? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியகாரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். நான் ஒன்றும் பைத்தியக்காரனெல்லாம் இல்லை, நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், நாம் சத்தியத்தில், அதாவது நம்ம இதற்கு முன்னாடி பெயர் சபைகள் இருந்திருப்போம். திடீர்னு நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் சத்தியத்தை பேசுகிறதாகட்டும், சத்தியத்தின்படி நடக்கிறதாகட்டும். ஏன்னா உலகமே தவறான குருட்டாட்டத்தில் அதனுடைய சடங்காச்சாரம் பாரம்பரியங்கள் இருக்கும்போது இப்போ நம்ம அதற்கு விரோதமாக விலகி நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பைத்தியகாரத்தனமாக தான் அங்கே தோன்றும். பாருங்கள், இதை குறித்து தான் பவுல் அங்கே எழுதுவார் கொரிந்தியருக்கு. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுவார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அங்கே பெஸ்துவுக்கு இப்போ பவுல் பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அப்போது பவுல் அங்கே ரிப்ளை கொடுத்துட்டு கடைசியாக அகிரிப்பா ராஜாவை பார்த்து பேசுவார். ராஜாவே, நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அங்கே முடிப்பார். அப்போது பாருங்கள், இப்போ அகிரிப்பா ராஜா பெரிய ஒரு சாட்சியை, பவுலுடைய சாட்சியை அங்கே கேட்குறார். கேட்டுட்டு இப்போது இவர் கன்வின்ஸ் ஆனாரா, இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு இவர் சத்தியத்துக்குள்ளே வந்தாரா அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். இப்போ ராஜா என்ன சொல்றாரு, அமைதியாக கேட்டுட்டு, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னா ஏன் இவரால் முழுமையாக இவரால் சத்தியத்துக்குள்ளே வர முடியல? ஏறக்குறைய அவர் கன்வின்ஸ் ஆகிறார், ஆனால் முழுமையாக இவரால் சத்தியத்துக்குள்ளே அங்கே வர முடியல. ஏன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல? இப்போ பவுல் அங்கே ரிப்ளை கொடுக்குறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, அகிரிப்பா ராஜாவே, நீங்கள் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுசும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரி, இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் முழுமையாக இந்த ராஜாவால் சத்தியத்துக்குள்ளே வர முடியல அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இதில் ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் பார்த்தோம்னா இவருடைய ஒரு பாவ அருவருப்பு தான் அது ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இவருடைய அந்த மனைவி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் இவங்க வந்தாங்க இல்லைங்களா. இவங்க இந்த பெர்னிக்கேயால் இவருடைய அந்த ஒரு சகோதரி உறவு. அப்போது தன் சகோதரியவே அவர் அங்கே திருமண ஒரு உறவுக்குள்ளே அங்கே கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரியான பாவ விஷயங்கள் சத்தியத்துக்குள்ளே வர முடியாதபடி தடையாக இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏசாயால நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, 59:2 வாசிக்கலாம்.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மளுடைய அந்த அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை அங்கே உண்டாக்குதான், நெருங்க முடியாதபடி. அப்போது கவனிக்கலாம், இன்னைக்கு நமக்கும் இதே மாதிரியான ஒரு படிப்பினை அங்கே உண்டு. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விரும்பாத ஏதாவது ஒரு பாவமான விஷயங்கள், ஏதாவது ஒரு அருவருப்பு இப்போது நமக்குள்ளே அங்கே காணப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக அது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை உண்டாக்கிடும். தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை நமக்கு கண்டிப்பாக அங்கே மறைப்பதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன மாதிரியான அக்கிரமம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா பாருங்கள், சில விஷயங்கள் அங்கே அடுத்த வசனங்கள் அங்கே ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 59:3 வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பாருங்க, நம்மளுடைய கைகள் ரத்தத்தால் நிறைஞ்சிருக்கான். ரத்தம்னா நமக்கு தெரியும், சகோதரரை பகைப்பதே அங்கே ஒரு கொலை பாதகம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய தவறுகள், சகோதரருக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய துரோகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ மிகப்பெரிய ஒரு அக்கிரமமாக அங்கே இருக்கான். இது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை அங்கே உண்டாக்குதான். பாருங்கள், நம்முடைய விரல்கள் அக்கிரமத்தால் கரைப்பட்டிருக்கான். ஒருவேளை நாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பிரிவினையவே அது கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள் சொல்லுது. அதே மாதிரி இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிமித்தம் நாம் பேசக்கூடிய அந்த பொய்கள், அந்த சகோதரருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தவறு துரோகம் அவருக்கு விரோதமாக பண்ணிடுவோம். அதை சரிப்படுத்துறதுக்கு அடுத்து பொய் பேசுவோம், நியாயத்துக்கு விரோதமாக அங்கே போயிடுவோம். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அக்கிரமமாக இருந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்கே அகரிப்பா ராஜாவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் என்னை போல் ஆகணும் அப்படின்னா. இப்போ நாம் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ பவுல் மாதிரினா பவுல் கிறிஸ்துவின் சாயலுக்கு அங்கே மாறார். இப்போ நாமும் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு, இந்த ஒரு பாடத்தில் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நமக்கும் சொல்கிறார். அப்போ கவனிக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய இருதயத்தில் ஏதாவது அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சகோதரருக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய துரோகங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் நாம் தேவனிடத்தில் கிருபாசனத்தண்டைக்கு போய் தேவனிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டு திரும்ப நாம் தொடர்ந்து அந்த தைரியமாக நாம் கிருபாசனத்தண்டைக்கு போய் அதை நம்ம விட்டு விடும்போது திரும்ப நாம் அந்த சத்தியத்தில் கிறிஸ்துவின் சாயலை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடலாமா தான் பவுல் சொல்கிறார். என் வசனத்தை கேட்கிற யாவரும் என்னை போலாக முடியாது, அதாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு அங்கே மாறணும்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கேட்ட உடனே பாருங்கள், அந்த ராஜா, தேசாதிபதி பெர்னிக்கையால் இவங்க எல்லாம் எழுந்து இப்போ தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷ மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யலைன்னு தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கி நாமும் சத்தியத்தில் ஓடும்போது நம் மீது எந்த குற்றமும் சொல்லக்கூடாதபடிக்கு, பொய் குற்றச்சாட்டுகள் அது வரும், ஆனால் உண்மையாக நியாயமாக பார்க்கும்போது நம் மீது எந்த குற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கே வாழணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரோல் மாடலாக அங்கே வாழ்ந்து காட்டியிருக்கார். எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, இவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் அங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போது என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அகிரிப்பா சொல்கிறார், இந்த மனுஷங்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை இந்த மனுஷன் ராயனுக்கு அபயம் இடாதிருந்தானால் அவனை விடுதலை பண்ணலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகிரிப்பா ஒரு கன்க்ளூஷனுக்கு அங்கே வந்துடுறார். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேறு வழி இல்லை, பவுலை ஏன்னா ராயனுக்கு சீசருக்கு அப்பீல் பண்ணிட்டார், அபயம் விட்டுட்டார், இப்போ அவரை அங்கே அனுப்பணும், ரோமாபுரிக்கு அங்கே அனுப்பணும். இப்போ அடுத்த வாரம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ரோமை நோக்கிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த பிரயாணம், அதிபயங்கரமான ஒரு பிரயாணம், புயல்களின் மத்தியில் அங்கே ஒரு பிரயாணம் அங்கே போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரயாணத்தை குறித்து அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை குறித்து அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.